எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து முடிக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரையப்போது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்த்துட்டு இருக்கோம்னா பிளெண்டர் 5.1 பிகினர் டுட்டோரியல் சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் இது தேர்ட் எபிசோடு. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அவுட்லைனர்னு ஒன்று இருக்குது. இதுவும் இதோட ஆப்ஜெக்டோட டேட்டா ப்ராப்பர்ட்டிஸை பற்றியும் நம்ம கலெக்ஷன்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசணும்னா வீடியோ டுட்டோரியலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ இதுதான் நீங்க நம்ம பார்க்க போறதே மெயினா இந்த செக்ஷன் தான். இதுக்கு பேர் அவுட்லைனர்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்லைனர் என்னன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் அது லிஸ்டா வச்சிருக்கும். இப்போ இந்த இதில் நான் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. ஒரு கியூபு, ஒரு கேமரா, ஒரு லைட்டு, ஒரு கேமரா, 3 இருக்கு. ஸோ இந்த ஹைரார்க்கியை பாருங்களேன். சீன் கலெக்ஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே ஒரு கலெக்ஷனு, அதுக்கு கீழே 3 ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கலெக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன் தான் என்ன சொல்லிடுறேன். சீன் கலெக்ஷன்ல சீன் அப்படின்னா என்னன்னா இது ஒரு சீன். இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இது ஒரு சீனு. ஸோ இந்த சீன்ல என்னன்னா இதுல நிறைய சீன் நம்ம மல்டிபிள் சீன் கிரியேட் பண்ண முடியும். பட் நம்ம இந்த நீங்க பாக்குற ஒரு சீன்ல இதான் இதோட கலெக்ஷன். இதை நீங்க இந்த கலெக்ஷனை நீங்க டெலிட் பண்ணவோ நேம் சேஞ்ச் பண்ணவோ முடியாது. அந்த சீன் கலெக்ஷனுக்கு கீழே ஒரு கலெக்ஷன் பை டிஃபால்ட்டாவே வரும். அந்த கலெக்ஷனுக்குள்ள தான் உங்களோட இந்த 3 ஆப்ஜெக்ட்டுமே இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா, இது கியூபு, லைட்டு எல்லாமே இருக்கு. இந்த கலெக்ஷனுக்கு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மெயின் கலெக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கலெக்ஷனுக்கு நேமை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கலெக்ஷன் அப்படின்னா என்னன்னா இது ஒரு கலெக்ஷன் வச்சுக்கோங்க. இதுல உள்ள நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம போட முடியும். இது உள்ள 2 ஓட்டை தான் இருக்கனால 2 ஆப்ஜெக்ட் தான் போட்டிருக்கேன். பட் ஒரு கலெக்ஷன் நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் போட முடியும். ஸோ அந்த கலெக்ஷனை பாத்தீங்கன்னா இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கலெக்ஷனுக்கு நீங்க நேமை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த கலெக்ஷனுக்கு பேர் அப்படின்னா கலெக்ஷன் 1ன்னு வைக்கிறேன். இன்னொரு கலெக்ஷன் ரெடி பண்ணணுமா பண்ண முடியும். ரைட் கிளிக் பண்ணி நியூ கலெக்ஷன் கொடுங்க. கலெக்ஷன் 2 நேம் சேஞ்ச் பண்ணலாம். இன்னொரு கலெக்ஷன் ரெடி பண்ணலாமா, அதுக்கு இது கிளிக் பண்ணாலும் புது கலெக்ஷன் ரெடி ஆகும். சீன் கலெக்ஷன் ரெடி பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இதில் இன்னொரு கலெக்ஷன் 3ன்னு ரெடி பண்ணுறேன். இப்போ இதில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது கலெக்ஷன் 1ல உள்ள ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கட்டும். கலெக்ஷன் 2ல நான் கொஞ்சம் ஆப்ஜெக்ட் போடுறேன். அது எப்படி போடுறதுன்னா கலெக்ஷன் 2 செலக்ட் பண்ணி ஷிஃப்டியை கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கியூப் வைக்கலாம். இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒரு சிலிண்டர் வைப்போம். கலெக்ஷன் 2ல கலெக்ஷன் 3ல வைக்கலாமா வைக்கலாம். அது எப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு கலெக்ஷன் 3 செலக்ட் பண்ணிட்டு ஒரு டோரஸ் வைப்போம், ஒரு மங்கி ஹெட் வைப்போம், சூசேனு. ஸோ இப்போ பாருங்க இதுல இதெல்லாம் கலெக்ஷன் 1, இது கலெக்ஷன் 2, இது கலெக்ஷன் 3ல இருக்கு. இப்போ நான் கலெக்ஷன் 1 இதுதான் கலெக்ஷன் 1, கலெக்ஷன் 2ல உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இது, கலெக்ஷன் 3ல உள்ள ஆப்ஜெக்ட் இது. இப்போ ஒரு கலெக்ஷன்ல உள்ளது இது, இன்னொரு கலெக்ஷன்ல உள்ளது இது. இப்போ நான் என்ன பண்றேன், எல்லாம் ஓகே. ஆனா இந்த கலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷனை நான் டிசேபிள் பண்ணி விட்டுறேன். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு லோகோ இருக்கும். ஒரு சின்னதா ஒரு பச்சை கலர் ஒன்று தெரியும். ஸோ இது என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு பேர், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கலெக்ஷனுக்கு முன்னாடி ஆக்சுவலா கலெக்ஷனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சிம்பிளா பார்த்தரலாம். ஸோ இப்போ இந்த கேமரா செலக்ட் பண்றேன். கேமரா செலக்ட் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி இருக்கும். இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணா இதை கிளிக் பண்ணா எனக்கு பை டிஃபால்ட் கேமராவோட செட்டிங்ஸ் அது காமிக்கும். டபுள் கிளிக் பண்றேன் இந்த லோகோவை, கேமராவோட ப்ராப்பர்ட்டிஸ் அது காமிக்கும். அடுத்து இந்த கியூபை செலக்ட் பண்றேன். கியூபுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி காட்டுது. ஸோ அது என்ன அர்த்தம்னா மெஷ். கியூபுங்கிறது ஒரு மெஷ். ஸோ அதுக்கு இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணா அது உள்ள ஒரு மெஷ் இருக்குன்னு சொல்லுது. கூடவே இன்னொன்று ஒரு அம்புக்குறி இருக்கு, ஹைரார்க்கி. அது உள்ள என்னன்னா மெட்டீரியல்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கலர் கொடுத்துருக்கு, கலருக்காக ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கோம்ல அது. ஸோ உள்ள இது ஒரு மெஷ், கியூபுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு மெஷ்ஷால செய்யப்பட்டது. அந்த மெஷ்ஷுக்குள்ள ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஸோ இந்த ஹைரார்க்கிகள் மாதிரி வருது. ஸோ இதுல நீங்க ஒரு அனிமேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுவுமே அதுல இருக்கும். அடுத்தது லைட்டிங் வாங்க. லைட்டை செலக்ட் பண்ணி உள்ள போனா லைட்டோட
ஆப்ஜெக்ட், லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதை காட்டுது. இது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து வரும். ஸோ இந்த டாரஸ் செலக்ட் பண்ணால் கரெக்டாக அது மெஷ்ஷை செலக்ட் பண்ணால் மெஷ்ஷுக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வந்துடும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனை வந்து நம்ம கலெக்ஷனுக்குள்ள உள்ள ப்ராப்பர்ட்டி, அதாவது ஆப்ஜெக்ட் உண்டான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கலெக்ஷனை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ கலெக்ஷனை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அது உள்ள எப்படி புது ஆப்ஜெக்ட் வைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு கலெக்ஷன்லேருந்து நான் இன்னொரு கலெக்ஷனுக்கு ஆப்ஜெக்டை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த கலெக்ஷன் 2ல உள்ள இந்த ஸ்பியர் இதை வந்து கலெக்ஷன் 3க்கு நான் மாற்றணும் அப்படின்னா 2 வழி இருக்கு. ஒன்று, இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. இப்போ கலெக்ஷனை வந்து நம்ம ஒரு கலெக்ஷன்ல இன்னொரு கலெக்ஷன் மூவ் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த கலெக்ஷன் இந்த சூசேனை வந்து நான் என்ன பண்ணுறேன், கலெக்ஷன் 2ல நான் போடுறேன். அதுக்கு நம்ம சாதாரணமாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதில் போட்டுடலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, இந்த கியூபை வந்து நான் என்ன பண்ணுறேன், கலெக்ஷன் 1லேருந்து கலெக்ஷன் 3க்கு மாற்றுறேன். எம் கொடுக்குறேன், அந்த கியூபை செலக்ட் பண்ணிட்டு எம் கொடுக்குறேன். எம் கொடுத்தா கேட்கும் மூவ் டு கலெக்ஷன். எந்த கலெக்ஷன் மூவ் பண்ணேன், கலெக்ஷன் 1ஆ கலெக்ஷன் 2ஆ கலெக்ஷன் 3ஆன்னு கேட்குது. நான் கலெக்ஷன் 3 கொடுத்த உடனே அது கலெக்ஷன் 1லேருந்து கலெக்ஷன் 3க்கு அது மாறிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த கலெக்ஷனுக்கு இல்லாமல் மெயின் கலெக்ஷன்லேயும் போடலாம். எனக்கு இந்த கலெக்ஷன் 1, 2, 3 எதுலையுமே வேணாம், எனக்கு மெயின் பேரண்ட் கலெக்ஷனுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் அந்த சூசியை நான் மாற்றுறேன். ஓகே, இந்த ஸ்பியரை மாற்றுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு எம் கொடுத்துட்டு சீன் கலெக்ஷன் போனீங்கன்னா, நான் எல்லா கலெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணால் அது சீன் எந்த கலெக்ஷனுக்குமே போகாமல் சீன் கலெக்ஷனுக்குலாம் மெயின் அதுக்கு வந்துடும். இப்போ எனக்கு இந்த ஸ்பியரை வந்து அதே மாதிரி எம் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு எம் கொடுத்தா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா நியூ கலெக்ஷன். இது என்ன பண்ணுன்னா, ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணிடும். நியூ கலெக்ஷன் கொடுக்குறேன், கலெக்ஷன் _4 கொடுக்குறேன், கொடுத்து கிரியேட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷன் 4 ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணி அதில் மூவ் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் கலர்ஸ் பார்ப்போம். இப்போ கலெக்ஷன் கலர்ஸ்னால் என்னென்னா, இதை செலக்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு எல்லோ, இதுக்கு ரெட்டு, இதுக்கு ஆரஞ்சு, இதுக்கு எல்லோ, இதுக்கு வந்து ப்ளூ கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக இது நான் யூஸ் பண்ணது கிடையாது, பட் டுட்டோரியலுக்காக தான் சொல்கிறேன். என்ன ரீசன்னா, பட் நிறைய பேர் எதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சில கலெக்ஷனில் லைட்டியாக வச்சுருப்பாங்க, லைட்ஸாக வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய சீன் பண்ணுறாங்க, அதில் சில கலெக்ஷனில் வந்து லைட்டிங் மட்டுமே ஒரு கலெக்ஷன் வச்சுருப்பாங்க, லைட்ஸை மட்டும். ஒரு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும், ஒரு கலெக்ஷனில் வந்து இந்த கர்வ்ஸ் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் அதுக்கு கலர் வந்து செட் பண்ணிடுவாங்க. அது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இது ஜஸ்ட் இருக்கிறதுக்காக அவங்க சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்னன்னா, செலக்டிங் ஆப்ஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கலெக்ஷன் 2ல உள்ள என்னோட ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தனா எனக்கு அந்த ஆப்ஜெக்டை மட்டும் அது செலக்ட் பண்ணிடும். இது எதுக்கு சொல்றேன்னா, இதுல நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு. உங்களுக்கு இதுல வந்து கம்மியாக தான் இருக்கு, பட் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு. அதில் ஒவ்வொரு கலெக்ஷன் இருக்கு அப்படின்னா, பர்டிகுலர் கலெக்ஷனோட ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணணும்னா அந்த கலெக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அது அந்த அந்த கலெக்ஷன் உள்ள ஆப்ஜெக்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதை செலக்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் என்னன்னா, டெலிட்டிங் கலெக்ஷன். ஸோ ஒரு கலெக்ஷனை டெலீட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன், கலெக்ஷன் 2 நான் டெலீட் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள் தான். செலக்ட் பண்ணுங்க, கலெக்ஷன் 2 செலக்ட் பண்ணுங்க, கலெக்ஷன் 2 அந்த செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா போதும், டெலீட் ஆயிடும். பட் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, கலெக்ஷன் 2ல உள்ள ஆப்ஜெக்ட் எதுவுமே டெலீட் ஆகல. இவன் நான் அன்டூ பண்றேன். கலெக்ஷன் 2ல சிலிண்டரும் சூசேனும் இருக்கு. இவன் நான் கலெக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணா அந்த 2 ஆப்ஜெக்டும் மெயின் சீன் கலெக்ஷன் வந்துச்சு பாருங்க, அது டெலீட் ஆகல. அதாவது எப்படின்னா, இப்போ இது ஒரு கலெக்ஷன், இது உள்ள 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நான் இந்த கலெக்ஷனை செலக்ட் பண்ணி டெலீட் பண்றேன். பண்ண என்ன ஆகுனா, இந்த கலெக்ஷன் வந்து டெலீட் ஆகி எங்கேயோ ஓடி போயிடும். பட் அது உள்ள 2 ஆப்ஜெக்ட்டுமே மெயின் சீன் கலெக்ஷன் இருக்குல்ல அதுல இருக்கும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் கலெக்ஷன் வந்து ஆப்ஜெக்டோட சேர்த்து டெலீட் ஆகும் அப்படின்னா 2 வழி இருக்கு. ஒன்று, கலெக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் உள்ள ஆப்ஜெக்ட் ஒன்று கண்ட்ரோலை பிடிச்சி 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தா போயிடும். ஆனா நீங்க அப்படி கொடுத்தாலுமே கலெக்ஷன் பாக்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது என்னன்னா, மறுபடியும் இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கலெக்ஷனு, இந்த கலெக்ஷனுக்குள்ள 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன்,
இந்த கலெக்ஷன்ல உள்ள 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணி தூக்கி போட்டோங்க. ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகும், நான் கலெக்ஷன் பாக்ஸ் அப்பயும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அங்கேயும் இருக்கு. சரியா? இப்போ நான் அன்டூ பண்ணிடுறேன். இப்போ எனக்கு கலெக்ஷனும் டெலீட் ஆகணும், அதில் உள்ள ஆப்ஜெக்டும் டெலீட் ஆகணும்னா கலெக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி டெலீட் ஹைரார்கின்னு இருக்கும், அதை கொடுங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த கலெக்ஷன் ப்ளஸ் அதில் உள்ள எல்லா ஆப்ஜெக்டையும் வந்து அது டெலீட் பண்ணிடும். அடுத்தது பேரண்டிங் ஆப்ஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேரண்டிங் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கலெக்ஷன் தேவையில்லை, கலெக்ஷனை ஃபுல்லாக டெலீட் ஹைரார்கி கொடுத்துருவோம். ஸோ பேரண்டிங் ஆப்ஜெக்ட் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டோட பேரண்ட்டும் சில்ட்ரனுமா ஆக்குறது. எப்படி நான் சொல்லித்தரேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சிலிண்டரையும் ஒரு கியூபையும் வச்சு நான் சொல்லித்தரேன். சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா போயிடுவோம். இது சிலிண்டர், இதை நான் மூவ் பண்ணா அதோட இண்டிபெண்டா அது மூவ் ஆகும். இது கியூப், இதை மூவ் பண்ணா அது இண்டிபெண்டா அது மூவ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த கியூபை செலக்ட் பண்றேன். இது சிலிண்டர் சில்ட்ரனாகவும் கியூப் பேரண்டாகவும் இருக்கும். சிலிண்டர் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கியூபை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து இதில் நிறைய ஆப்ஷன் வரும். செட் பேரண்ட் டு, இதில் இந்த மெயினாக நான் யூஸ் பண்ணுறது கீப் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஒன்று இருக்கும், இதை செலக்ட் பண்ணுறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இது மூவ் பண்ணி வைக்கணும். இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோடு தெரியும். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிலிண்டரு இந்த கியூபுக்கு சில்ட்ரன் ஆயிடுச்சுன்னு இருக்கும். சாரி, சிலிண்டருங்கிறது வந்து சில்ட்ரனு, கியூபுங்கிறது பேரண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிலிண்டரை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். அதோட ஆக்சிஸ் இருக்குல்ல ஆரிஜின், அதில் ரொட்டேட் ஆகும். ஸ்கேல் பண்ணாலும் அதில் ஸ்கேல் ஆகும். ஆனால் கியூபை நான் மூவ் பண்ணால் வச்சுக்கலாம், சிலிண்டரும் சேர்ந்து மூவ் ஆகும். இதை நான் கியூபை வந்து நான் ஸ்கேல் பண்ணால் சிலிண்டரும் சேர்ந்து இதோட இதை வந்து இதோட ஆரிஜினாக வச்சு அது என்ன ஆகுதுன்னா ஸ்கேல் ஆகுது. ஈவன் அந்த கியூபை வந்து நான் தூரமாக கூட கொண்டு போக முடியும், தள்ளி கூட வைக்க முடியும், இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது பேரண்ட் ஆயிருக்கு, நான் மூவ் ஆனால் நீயும் மூவ் ஆகுவ அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணுனா இதோட சிலிண்டரோட ஆரிஜின் இது மாதிரி அசியூம் பண்ணி அதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். சரியா? இது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. இப்போ இந்த பேரண்டா இருக்குல்ல, இது நான் டிசேபிள் பண்ணனா அல்ட் பி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு சில ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கிளியர் பேரண்ட் மட்டும் கொடுத்துறேன், அவ்வளோதான். ஸோ நான் கிளியர் பேரண்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா பேரண்ட் அந்த ஆப்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சிலிண்டர் டக்குனு கீழே போச்சு தெரியுமா? அது என்னன்னா பேரண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கு அது போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை மறுபடியும் நான் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இதை செலக்ட் பண்ணுறேன், இதை கியூபை செலக்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறோம் அதுதான் பேரண்ட். கண்ட்ரோல் பி கொடுக்குறேன், கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ நான் அதை மூவ் பண்ணுறேன். இப்போ இது இங்கே தான் இருக்குது கரெக்டாக. இப்போ இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வைக்கிறேன், ஒரு இக்கோஸ்பியர் ஒன்று வைக்கிறேன். ஸோ இதையே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் வைப்போம், ஒரு கோன் வைப்போம். ஸோ இப்போ இந்த சிலிண்டர் மட்டும் தான் சில்ட்ரனாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சி சிலிண்டர் செலக்ட் இக்கோஸ்பியரை செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சி கோனை செலக்ட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு இந்த கியூபை செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சி கியூபை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்தா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட பேரண்ட் கோடு கூட இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேரண்ட் ஆனதுனால இது ரொட்டேட் ஆனால் அது ரொட்டேட் ஆகும், இது ஸ்கேல் ஆனால் அதுவும் ஸ்கேல் ஆகும். இதை ஸ்கேல் பண்ணால் இதுவும் சேர்ந்து ஸ்கேல் ஆகுது. ஆனால் இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றையா பேரண்ட் இங்கே நான் ரிமூவ் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் நான் இந்த கோனை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், அல்ட் பி கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுக்குறேன். கோன் வந்து அல்ட் பி கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுத்தோன்னே கோனை காணலை. கோன் எங்கே போச்சு? கோன் எங்கே இருக்குன்னா அது அந்த ஆரிஜின் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே தான். ஏன்னா இதை நான் வைக்கும்போது மோகம் அங்கே தான் அது இருந்துச்சு. இப்போ நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பேரண்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது ஆரிஜின் பாயிண்ட் தான் இருந்துச்சு. அண்ட் சைஸும் பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்கு. என்ன ரீசன்னா நான் இதை பேரண்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது ஆரிஜின் பாயிண்ட் தான் இருந்துச்சு, சைஸும் சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் பேரண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ரொட்டேட் பண்ணேன், அதை மூவ் பண்ணேன், கியூபை ரொட்டேட் பண்ணேன், மூவ் பண்ணேன், சைஸை பெருசாகினேன். ஸோ அதுக்கு கியூபை பேரண்டாக இருக்கிறதுனால, கியூபோட பேரண்டாக இருக்கிறதுனால ஸோ இது என்ன பண்ணுது, இதுவும் அதோட சேர்ந்து மூவ் ஆகிருக்கு, ரொட்டேட் ஆகிருக்கு, சைஸு பெருசாக இருக்கு. ஸோ நான் கிளியர் பேரண்ட் கொடுத்தவொடனே என்ன ஆச்சுன்னா
வெறும் கிளியர் பேரண்ட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்ததுனால அதோட டிஃபால்ட் பொசிஷனுக்கு, டிஃபால்ட் ரொட்டேஷனுக்கு, டிஃபால்ட் ஸ்கேலிங்குமே வந்து அது வந்துருச்சு. இப்போ அதே நேரம் நான் இந்த ஈகோஸ்பியர் இருக்கலாம், இதை நான் அல்ட் கிளியர் பேரண்ட் கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கீப் கிளியர் அண்ட் கீப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, இதை நான் கிளியர் பேரண்ட் கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா பழைய டிஃபால்ட் பொசிஷன், அதாவது பேரண்டா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் இருந்துச்சுல்ல அந்த பொசிஷன் போகாது. அதுக்கு பதிலாட்டு நான் பேரண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொட்டேட் ஆகி ஸ்கேல் ஆகி மூவ் ஆன அந்த நியூ புது பொசிஷன் இருக்குல்ல அதுலேயே வந்து ஸ்டே ஆகிடும். அதே ஸ்டேஜில், அதே ரொட்டேஷனில், அதே லொக்கேஷனில், அதே ஸ்கேலிங்லேயே வந்து அது ஸ்டே ஆகிடும். ஸோ அதான் வந்து இந்த ஆப்ஷன். ஸோ இதான் வந்து பேரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு பேரண்ட் மெத்தட் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இதை முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு கியூபு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, எங்கேயோ இருக்கு. இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு, இது எங்கேயோ வச்சுட்டேன். பட் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் சுற்றி பார்க்குறேன், என்னன்னே தெரியல, கண்ணுக்கே தெரியல. பட் கியூபு இருக்கு, சிலிண்டர் இருக்குன்னு தெரியுது. பட் எனக்கு சிலிண்டர் எங்கே இருக்கு தெரியும். அங்கே போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சிலிண்டர் செலக்ட் பண்ணிட்டு இது அவுட்லைனில் செலக்ட் பண்ணிட்டு டாட் இருக்குல்ல, நம்பர் பேட்ல டாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துலேயே ஜூம் பண்ணி உங்களை கொண்டு போயிடும். இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு மாதிரி. இப்போ எனக்கு அதை டெலிட் பண்ணி கியூபுக்கு மட்டும் போகிறேன். ஸோ அந்த கியூபுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாரஸ் வைக்கிறேன். டாரஸ் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதை பேரண்ட் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு இது சில்ட்ரனு ஷிஃப்ட்டை பிடிச்சி கியூபை செலக்ட் பண்ணுங்க. கியூப் தான் பேரண்ட்டு. கண்ட்ரோல் பி கொடுத்து இங்கே கீப் வித் ஆப்ஜெக்ட் வித்தவுட் இன்வெர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன கிளிக் பண்ணி என்னன்னா, இந்த சில்ட்ரன் இருக்குல்ல அது வந்து பேரண்டோட லொக்கேஷனுக்கே போயிடும். பேரண்ட் வந்து எங்கே இருக்கோ அதோட ஆரிஜின் பாயிண்ட்டுக்கே வந்து நேரடியாக சில்ட்ரனும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது கேர் பண்ணிக்க போகிறது கிடையாது. பட் ஸ்டில் வந்து அந்த இது இருக்கும், அந்த பேரண்ட் வந்து இருக்கும், பார்த்தீங்க தெரியும், இந்த கோடு கூட இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். இதை நான் அல்ட் பி கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுத்து கிளியர் பேரண்ட் இன்வெர்ஸ் கொடுத்தா அந்த இன்வெர்ஸ் போயிடும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேரண்ட் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், கலெக்ஷன்ஸ் வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் சர்ச்சிங் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு கலெக்ஷன் உள்ள நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் வந்து சில பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, டூப்ளிகேட் கலெக்ஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் போகிறேன். ஸோ ஒரு கலெக்ஷன் ஒன்று வைக்கிறேன். இந்த கலெக்ஷனில் எனக்கு வந்து ஈகோஸ்பியரு, ஒரு கியூபு, ஒரு ஸ்பியரு, ஒரு மங்கி ஹெட்டு, ஒரு சிலிண்டர், 4 ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் இந்த கலெக்ஷனை வந்து காப்பி பண்ண முடியும், டூப்ளிகேட் பண்ண முடியாது. எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணால் டூப்ளிகேட்டுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று டூப்ளிகேட் கலெக்ஷன், ஒன்று லிங்க் டு டூப்ளிகேட். ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் கலெக்ஷன் பற்றி பார்த்துருவோம். டூப்ளிகேட் கலெக்ஷன் என்ன, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதே கலெக்ஷன் வந்து உங்களுக்கு காப்பி ஆகி வந்துடும். இப்போ 2 கியூப் இருக்கும், 2 சிலிண்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ண வச்சுக்கலாம், உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரே கலெக்ஷன் வந்து காப்பி ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நேமை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலெக்ஷன் 2. ஓகே, இப்போ என்னன்னா லிங்க்டு கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா இந்த கலெக்ஷன் 2 வந்து நான் லிங்க் டு டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் லிங்க்டுன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணேன்னா ஓகே ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு. ஸோ இது வந்து என்னன்னா இந்த 2 கலெக்ஷன் வந்து அதை லிங்க் பண்ணிக்கும். இப்போ நான் ஒரு இதில் போய் நான் எடிட் மோடில் போய் நான் எடிட் பண்ண வச்சுங்களேன், கலெக்ஷன் 2 உள்ள ஆப்ஜெக்டையும் வந்து இதை எடிட் பண்ணும். பட் எடிட் மோடு பற்றி நெக்ஸ்ட் டூடியோவில் வரதுனால இது உங்களுக்கு அவ்வளோவா புரியாது. பட் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சும்மா. இது எடிட், நான் இதில் போய் எடிட் ஏதாவது என்ன ஒரு கலெக்ஷன் 3 உள்ள ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணனா கலெக்ஷன் 2 உள்ள கியூபும் வந்து எடிட் ஆகும். கலெக்ஷன் 2 உள்ள சிலிண்டர் நான் எடிட் பண்ணனா ஈகோஸ்பியர் எடிட் பண்ணால் கலெக்ஷன் 3 உள்ள ஈகோஸ்பியரும் எடிட் ஆகும். ஸோ இதை வந்து 2 லிங்க் பண்ணிக்கும். பட் இப்போ இது தேவையில்லை, அதனால வந்து நான் சும்மா விட்டுறேன். ஒரு நியூ கலெக்ஷன் ரெடி பண்ணுறேன். இதில் வந்து ஒரு மங்கி ஹெட் ஒன்று வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு. இதில் வந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் சர்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு அந்த ஆப்ஜெக்ட் தேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுசேன் ஒரு ஆப்ஜெக்ட் நான் தேடணும் அப்படின்னா
SUZன்னு கொடுத்தனா அது வந்து வந்துடும். சுசேன் வந்து அது கலெக்ஷன் 3ல இருக்கு, சுசேன்ங்கிற ஆப்ஷன் கலெக்ஷன் 3ல இருக்குங்கிறது அது வந்துடும். நீங்க கேட்கலாம், கலெக்ஷன் சுசேன்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்க, கண்ணத்தை கபோதியா நீ கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கே நீங்க கேட்கலாம். இது கம்மியான ஆப்ஜெக்ட்னால ஓகே. இதே இது நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா உங்களால வந்து ஒன்னொன்னையும் தேடிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் நான் காட்டுறேன், உங்களுக்கு அது புரியும். இந்த இதை பாருங்க, இது வந்து நான் செஞ்சிருக்க ஒரு ஆர்மர் 3D மாடலு. இதுல வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கு சரிங்களா. எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸை மட்டும் நான் தேடணும் அப்படின்னா இந்த சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு த்ரஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ த்ரஸ்ட்டுங்கிற பேரை கொடுத்தா த்ரஸ்ட்டுங்கிற பேர்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அது காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து சர்ச்னு பேர். இது நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன், உங்களுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை எடுத்து காமிச்சேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், இது தேவையில்லை. ஸோ இப்போ சர்ச் ஆப்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஃபில்டர் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபில்டர்லாம் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இதுதான் ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ இதை நான் எனேபிள் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கீழே உள்ள ஆப்ஷனை மட்டும் பார்த்துருவோம் சரியா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு புது கலெக்ஷன் ரெடி பண்ணுறேன். ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் இல்லை, ஒரு கலெக்ஷனே இன்னொரு கலெக்ஷனுக்குள்ளே மூவ் பண்ண முடியும். அது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு கலெக்ஷனுக்குள்ளே இந்த கலெக்ஷனை நான் மூவ் பண்ணிக்கிறேன். கலெக்ஷன் 2க்குள்ளேயே கலெக்ஷன் 3யை போட்டேன், கலெக்ஷன் 3க்குள்ளேயே இன்னொரு கலெக்ஷனை ரெடி பண்ண முடியும். ஸோ கலெக்ஷனுக்குள்ளே எத்தனை ஹைரார்க்கிக்கு வேணாலும் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு கலெக்ஷன் ரெடி பண்ணுறேன். இது வந்து கலெக்ஷன் 4 ரெடி பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா லைட் வைக்கிறேன். ஒரு லைட்டு ஷிஃப்டியை கொடுத்து ஒரு பாயிண்ட் லைட் ஒன்று வைக்கிறேன், ஒரு ஏரியா லைட் ஒன்று வைக்கிறேன், ஒரு சன் ஒன்று வைக்கிறேன். அடுத்து கலெக்ஷன் 5 ஒன்று ரெடி பண்ணுறேன். இதில் கேமரா ஒன்று வைக்கிறேன். சரியா, இவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்கு, லைட் இருக்கு, கேமரா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா மெஷ் மட்டும் தான் இருக்கு. கலெக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா மெஷ்ஷும் இருக்கு, ப்ளஸ் ஒரு கலெக்ஷனும் ஒன்று இருக்குன்னு அது காட்டுது. கலெக்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் 3ல லைட் மட்டும் இருக்கு, கலெக்ஷன் 4ல கேமரா மட்டும் இருக்கு அது காட்டுது. சரியா, இப்போ நான் இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த லைட்டை நான் டிசேபிள் பண்ணி விட்டா என்ன ஆகும்னா, இங்க பாருங்க நான் எனேபிள் பண்றேன். இதை நான் அந்த கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லைட்டை நான் டிசேபிள் பண்ணி விட்டுட்டேன். ஸோ என்ன ஆகும்னா இந்த அவுட்லைனர்ல வந்து லைட்டை காட்டாது. ஐ மீன் சீன்ல அது இருக்கு, இங்கேயும் இருக்கும், பட் உங்களுக்கு அது அந்த கலெக்ஷன்ல வந்து அதை காட்டாது அவுட்லைனர்ல. அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா கேமராஸ் நான் டிசேபிள் பண்ணி விட்டா இந்த அவுட்லைனோட கலெக்ஷன்ல அது கேமராவை அது காட்டாது. ஐ மீன் கேமரா வந்து சீன்ல இருக்கும், அதே மாதிரி அவுட்லைனர்ல அது காட்டாது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ மேலே வந்து இங்கே கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கு நிறைய. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். கடைசி 2 ஆப்ஷன் நமக்கு தேவையில்லாது, அது வந்து நம்ம ரெண்டரிங்ல தான் அது தேவைப்படும். ஸோ அது இப்போ தேவைப்படாது. மற்ற இந்த 5 ஆப்ஷனும் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிசேபிள் த கலெக்ஷன். இந்த ஒரு டிக் எடுக்கலாம், டிக்கு அதுக்கு பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா டாகுல் ஆப்ஜெக்ட்னு பேர். ஸோ அதை நான் எனேபிள் பண்ணி இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வராது, ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கலெக்ஷனுக்கு மட்டும் தான் அந்த டாகுல் ஆப்ஷன் வரும். ஸோ நான் டிசேபிள் பண்ணி விட்டா அந்த கலெக்ஷனே டிசேபிள் ஆயிடும், உங்களுக்கு ரெண்டரும் ஆகாது, உங்களால் அதை பார்க்கவும் முடியாது. அதை நீங்கள் மறுபடியும் எனேபிள் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் அந்த கலெக்ஷனை வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன், எனேபிள் பண்ணுறேன், டிசேபிள் பண்ணுறேன். அதே மாதிரி கலெக்ஷன் 4, இந்த கலெக்ஷன் 4 வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன். லைட் ஃபுல்லாமே வந்து அந்த கலெக்ஷன் 4 லைட்ஸ் எல்லாமே டிசேபிள் ஆகிடும். அதை வந்து நீங்கள் அந்த கலெக்ஷன் டிசேபிள் ஆகிட்டாலே அது கிட்டத்தட்ட சீனில் இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் அதை திருப்பி எனேபிள் பண்ணணும். அதை ரெண்டாவது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு அம்புக்குறி மாதிரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் அண்ட் டிசேபிள் த செலக்ஷன். அதாவது நான் இந்த கலெக்ஷன் 4 இருக்கு, கலெக்ஷன் 3 நான் வெளியே கொண்டு வந்தேன் முதல்ல. கலெக்ஷன் 2 இருக்குல்ல, கலெக்ஷன் 2ல உள்ள ஆப்ஜெக்ட்லாம் வந்து இந்த இதுதான் கலெக்ஷன் 2ல உள்ள ஆப்ஜெக்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கும் வரும், கலெக்ஷனுக்கும் வரும். ஸோ நான் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த சிலிண்டர் நாட் 1 இதை நான் செலெக்ஷனை டிசேபிள் பண்ணி விட்டேன்னா நான் மற்ற எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ண முடியும், ஆனால் அந்த பர்டிகுலர் சிலிண்டரை மட்டும் என்னால் செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா செலெக்ஷனில் அது டிசேபிள் ஆகிடுச்சு. அடுத்தது இது கலெக்ஷனே நம்ம பண்ண முடியும். ஒரு கலெக்ஷனை செலக்ட் பண்ணி இந்த கலெக்ஷன் 2 நான் வந்து செலக்ட் பண்ணுறதுல டிசேபிள் பண்ணிட்டேன்னா என்னால் எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ண முடியும். ஏ கொடுத்தா எல்லாம் செலக்ட் ஆகும், ஆனால் அந்த கலெக்ஷன் 2 மட்டும் செலக்ட் ஆகாது, ஏன்னா கலெக்ஷன் 2 நான் டிசேபிள் பண்ணிட்டேன் செலெக்ஷன் பண்ணுறதுல. அடுத்தது விசிபிலிட்டி. இது என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த ஒரு கண்ணு மாதிரி ஒரு லோகோ இருக்கும்,
இது ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும், கலெக்ஷனுக்கும் இருக்கும். ஸோ நான் அந்த கலெக்ஷனையே நான் வியூ பண்ண முடியாம ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படின்னா இதுவும் அப்படிதான். வியூ போர்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு ஹைட் தான் பண்ணி வச்சிருக்கீங்க, அதோட நீங்க ரெண்டர் பண்ணீங்கன்னா அது வரும். சிமிலர்லி ஒரு பர்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் என்னால ஹைட் பண்ண முடியும். லைட்டை ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வியூ போர்ட்டை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசேபிள் இன் ரெண்டர். இதை நீங்க பை டிஃபால்ட் எனேபிளா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டர் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷனுக்கும் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கும் வரும். இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட்ல இந்த சில இக்கோஸ்பியரை செலக்ட் பண்ணி நான் இதை டிசேபிள் இன் ரெண்டர் கொடுத்தேன்னா இந்த சீனை நான் ரெண்டர் பண்ணும்போது அந்த இக்கோஸ்பியர் மட்டும் எனக்கு ரெண்டர் ஆகாது. வியூ போர்ட்ல இருக்கும், ஆனால் ரெண்டர்ல வந்து ரெண்டர் ஆகாது. அதே நேரம் நான் இந்த கலெக்ஷனையே நான் டிசேபிள் பண்ணி விட்டேன்னா, ரெண்டரிங்ல டிசேபிள் பண்ணேன்னா இந்த கலெக்ஷன் உள்ள எந்த ஒரு ஆப்ஜெக்டும் 4 ஆப்ஜெக்ட்டுமே எனக்கு ரெண்டர் ஆகாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறது ஆப்ஜெக்ட்டுக்கும் கலெக்ஷனுக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு ஃபைனலாக ஒன்று இருக்குது, அது என்னன்னா ஹைட் அண்ட் அன்ஹைடு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே தான் ஹைடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்னெல்லாம் ஹைடு பண்ணணும் அதான் செலக்ட் பண்ணிவிட்டு அது ஷார்ட்கட் கீ ஹெச் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் ஹெச் கொடுத்தா மறுபடியும் வந்து நான் அன்ஹைடு பண்ணணும் அப்படின்னா அல்ட் ஹெச் கொடுத்தீங்கன்னா அன்ஹைட் ஆயிரும். ஸோ இதான் வந்து இன்னைக்குள்ள டுட்டோரியல். நீங்கள் பார்க்கலாம், அடிக்கடி கீழே பார்க்குறேன்னு வேற ஒன்றும் இல்லை. எப்படி என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நான் நோட்டில் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து இந்த டுட்டோரியல். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இந்த அவுட்லைனர் அண்ட் ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ இது ஃபேஸ் 1ஓட லாஸ்ட் வீடியோ. ஃபேஸ் 2ல வந்து ஒரு ஆப்ஜெக்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதனால வரைக்கும் நம்ம பார்த்தது ஆப்ஜெக்ட் மோட் தான். அடுத்த டுட்டோரியல் தான் எடிட் மோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் டுட்டோரியல் பண்ணுறாரு, அவர் நல்லா ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாரு, ஸோ அவர் பிளெண்டர் டுட்டோரியலாம் பக்காவாக சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதில் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன். அப்பா நன்றி, பாய்.